கனவுகளின் ராட்சசியே. வணக்கம், நான் உங்கள் தாரா. இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் 78. அடியே ஏன் லூசு பொண்டாட்டி. மறுநாள் காலை எழுந்த தாரகை நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் சூர்யாவை பார்த்தவள் அவனது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு லவ் யூ சூர்யா என்று சொல்லியவள் அங்கிருந்து எழுந்தாள். தான் வாங்கி வந்திருந்த பிரெக்னன்சி கிட்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்ற தாரகைக்கு சற்று பயமாக இருந்தது. பாசிட்டிவாக இருக்கணும் கடவுளே என்று தன் இஷ்ட தெய்வங்களை வேண்டியவள் அதை சோதித்து பார்த்தாள். 2 கோடுகள் வருகிறதா என்று தாரகை சற்று பதற்றத்துடன் பார்த்து கொண்டே இருக்க 1 கோடு மட்டுமே வரவும் தாரகைக்கு ஏமாற்றம் ஆகிவிட்டது. அவளது கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய கிட்டை அங்கேயே வைத்துவிட்டு வெளியே வந்த தாரகை சூர்யாவின் அருகில் சென்று படுத்தாள். தாரகைக்கு நெகட்டிவாக வந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தாரகை சூர்யாவின் மார்பின் மேல் தலை சாய்த்து படுத்துக்கொள்ள அவளது கண்ணில் இருந்து வழிந்த கண்ணீர் அவனது மார்பை நனைத்தது. சற்று நேரத்தில் மெல்ல கண் திறந்தான் சூர்யா. அவள் நெற்றியில் முத்தமிட்ட சூர்யா குட் மார்னிங் தாரா குட்டி என்று சொல்லவும் பதில் சொல்லாமல் படுத்திருந்தாள் தாரகை. தன்மேல் அவளது கண்ணீர் துளிகள் நனைப்பதை உணர்ந்தவன் தாரா என்ன என்று சூர்யா கேட்க ஒன்றுமில்லை என்று தாரகை தலையாட்டவும் அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்தான் சூர்யா. தாரகை அழுது கொண்டிருக்கவும் ஏய் என்னாச்சுடா ஏன் அழற என்று கேட்க அவளோ பதில் சொல்லாமல் அழுது கொண்டே இருக்கவும் பதற்றமடைந்த சூர்யா சொல்லுடி ஏன் இப்படி பயமுறுத்துற என்றான். ஒன்றுமில்லை என்று தாரகை தலையாட்டியவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொள்ள சூர்யாவிற்கு மேலும் பயம் கூடிக்கொண்டே போனது. ஏய் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா என்று சூர்யா கத்தவும் நான் இப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணேன் சூர்யா என்று சொல்லவும் சரி அதுக்கே இப்போ அழற என்று கேட்க ரிசல்ட் என்றவள் மேலும் தேம்பி தேம்பி அழவும் தாருமா சொல்லுடா என்ன ரிசல்ட்டு என்று கேட்கவும் நெகட்டிவ் சூர்யா என்று அழுதாள். சரி அதுக்கே இப்போ அழற என்று சூர்யா கேட்க இல்லை சூர்யா இந்த டைம் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு நினச்சேன் என்று தாரகை சொல்லவும் ஏ லூசு இதுக்கெல்லாம் அழுவாங்க என்று தாரகையை மேலும் இறுக அணைத்து கொண்டவன் அவளை சமாதானப்படுத்தினான். சரி விடு தாருமா அதெல்லாம் எப்போ நடக்குமோ அப்போ கண்டிப்பாக நடக்கும். இப்படியெல்லாம் யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது சரியா என்று சூர்யா சொல்லவும் என்று தாரகை தலையாட்ட தாரகையின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் எனக்கு குழந்தை வேணும் தாண்டி அதுக்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டுலாம் நீ எதுவும் பண்ண வேணாம் என்று சொல்லவும் தாரகை அவன் விழிகளையே பார்க்க அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டவன் சரி அழாமல் அமைதியாக படுத்துக்கோ வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து பாத்ரூமிற்கு சென்றான் சூர்யா. டேபை திருப்பிவிட்டு சூர்யா திரும்ப அங்கு அவள் வைத்து சென்ற ப்ரெக்னன்சி டெஸ்ட் செய்த கிட் இருந்தது. அதை எடுத்து பார்த்த சூர்யா என்னது இவன் நெகட்டிவ்னு சொன்னா இப்போ என்று யோசித்தவன் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். தாரகை அழுது கொண்டே படுத்திருக்கவும் அவளிடம் வந்த சூர்யா ஏ தாரா நீ டெஸ்ட் பண்ணப்ப எத்தனை லைன் வந்தது என்று கேட்கவும் 1 லைன் என்றாள் தாரகை. நல்லா பாத்தியா 1 லைன் தானா என்று கேட்க ஆமாம் என்று தாரகை சொல்லவும் சூர்யா தன் கையில் வைத்திருந்த கிட்டை எடுத்து அவள் முன்னால் வைக்கவும் அதை பார்த்த தாரகையின் கண்கள் அகல ஆச்சரியமாக பார்த்தாள். ஆம் அதில் 2 லைன்கள் இருந்தது. அதை பார்த்த தாரகையின் கண்கள் அதனை நம்ப மறுத்தன. மீண்டும் அதை எடுத்து பார்க்கவும் எத்தனை தடவை பார்த்தாலும் 2 லைன் தாண்டி தாரா குட்டி என்று சொல்லவும் தாரகை விழித்தாள். அடியே ஏன் லூசு பொண்டாட்டி பாசிட்டிவ் டி என்று சூர்யா சந்தோஷமாக சொல்லவும் தாரகை சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போய்விட்டாள். சூர்யாவை அணைத்து கொண்டவள் ஆமா சூர்யா பாசிட்டிவ் என்று சொல்லவும் ஆமாண்டி பாசிட்டிவ் தான் என்றவன் அவளது நெற்றியிலிருந்து முகம் முழுக்க முத்தமிட்டான். மீண்டும் தாரகையின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய இப்போ எதுக்குடி அழற என்று சூர்யா கேட்கவும் இல்லை சூர்யா நான் அழலை இது சந்தோஷத்தில் என்று சொல்லவும் அவளது கண்ணை துடைத்து விட்டவன் ஹே தாரா இனிமே நீ அழவே கூடாது சரியா என்று சொல்லவும் என்று புன்னகைத்தாள் தாரகை. என் குட்டி தாரா வரப்போறா என்று கத்தியவன் அவளை தன் கைகளில் அள்ளிக்கொள்ள சூர்யா இறக்கி விடுங்க என்றாள். சரி வா போய் அம்மா அப்பாட்ட சொல்லலாம் என்று சொல்லவும் இப்படியே வா இறக்கி விடுங்க என்று தாரகை சொல்ல ஏன் பொண்டாட்டியை தானே நான் தூக்கிட்டு போறேன் என்று சூர்யா சொல்லவும் அவனது கன்னத்தை செல்லமாக அடித்தவள் கீழே விட்றா என்றாள். சரிடி ராட்சசி அடிக்காத என்றவன் அவளை இறக்கிவிட இருவரும் வெளியே சென்றனர். அங்கு ஹாலில் பத்மா சிவராமன் கிஷோர் மற்றும் தாத்தா என்று எல்லோரும் காலை தேநீரை பருகி கொண்டிருந்தனர். சூர்யாவும் தாரகையும் வருவதை பார்த்ததும் சிவராமன்
வாங்கப்பா வந்து உட்காருங்க என்று சொல்ல, நான் போய் காஃபி போட்டு வரேன் என்று பத்மா எழுந்தார். அம்மா உட்காருங்க என்று சூர்யா அவரை பிடித்து உட்கார வைக்க கிஷோர் அங்கிருந்து எழுந்தான். அவனை பார்த்த தாரகை, கிஷோர் எங்க போற, நீயும் உட்காரு என்றதும் அவன் அப்படியே நிற்க, உட்காரு என்றாள். அவனோ புரியாமல் விழிக்கவும் எல்லோரும் இவர்கள் இருவரையும் பார்த்தனர். இருவரின் முகத்திலும் சந்தோஷம் மின்னவும், என்ன சூர்யா என்று பத்மா கேட்டார். நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக ஒரு புது கெஸ்ட் வர போகிறாங்க என்று சூர்யா சொல்ல, யாருடா என்று பத்மா கேட்டார். உங்கள் பேரன் என்று சொல்லவும் அவன் சொல்வதை கேட்டு புரியாமல் விழித்து கொண்டிருந்த பத்மா, டேய் என்ன சொன்ன, திரும்ப சொல்லு என்று கேட்க தனது அன்னையின் அருகில் சென்றவன் அவரது கன்னத்தை கிள்ளியபடி, அம்மா சீக்கிரம் நீங்கள் பாட்டி தாத்தாவாக போறீங்க என்று சொல்லவும் பத்மாவிற்கு சந்தோஷத்தில் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய சிவராமன், தாத்தா, கிஷோர் என்று எல்லோரும் ஆனந்த வெள்ளத்தில் தத்தளித்து போய் நின்றனர். தாரகை வெட்க புன்னகையுடன் நின்று கொண்டிருக்க அவளிடம் சென்ற பத்மா அவளை திருஷ்டி கழித்து விட்டு அணைத்து கொண்டவர், நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடலை என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்டார். வாமா வந்து உட்காரு என்று அவளை அழைத்து வந்து உட்கார வைத்த பத்மா நேராக பூஜை அறைக்கு சென்றார். தன் கண்களை இறுக மூடி தனது குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டவர் அங்கிருந்த விபூதி தட்டை எடுத்து கொண்டு வந்தார். தாரகைக்கும் சூர்யாவுக்கும் வைத்து விட்டவர் சிவராமனை பார்த்து, வாங்க நீங்களும் பிள்ளைங்களுக்கு வச்சு விடுங்க என்று சொல்லவும் அவரும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்ல தாத்தாவும் அவர்களை ஆசீர்வாதம் செய்தார். கிஷோர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி என்று தாரகையை மட்டும் பார்த்து புன்னகைத்தவன் சூர்யாவிடம் எதுவும் சொல்லாமல் குனிந்து கொண்டான். சூர்யா, என் மருமகளை பத்திரமா பார்த்துக்கடா, நாங்கள் போய் எங்கள் நேர்த்தி கடனை முடிச்சுட்டு வந்துடுறோம் என்று பத்மா சொல்லவும், அம்மா இப்போவா என்று கேட்க, ஆமாண்டா உடனே இதெல்லாம் பண்ணிடணும் என்றவர் பரபரப்பாக சொல்லவும், பத்மா கொஞ்சம் பொறுமையாயிரு என்றார் சிவராமன். இல்லை இப்போவே போயாகணும் என்றவன், இப்போ எல்லாரும் வரீங்களா இல்லையா என்று கேட்க உடனே கிஷோர், நாங்களுமா என்றான். ஆமாம் நீங்கள் எல்லாரும் தான் என்று சொல்லவும் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழிக்கவும், என்ன முழிக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க, வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம் என்று பத்மா அழைக்கவும், ஐயோ எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷத்தில் மூளை எதுவும் குழம்பிருச்சா என்று கிஷோர் சொல்லவும், மூளையும் குழம்பல ஒன்றும் குழம்பல, இப்போ நீ கிளம்புறியா இல்லையா என்று பத்மா கேட்க, சரி வரேன் என்றான். உடனே தாரகை, அப்போ நாங்களும் கிளம்புறோம் என்றதும், இல்லைடா நீ இப்போ எங்கேயும் வர வேணாம், ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றவர், சூர்யா நீயும் எங்கள் கூட வர வேணாம், நாங்கள் வர்ற வரைக்கும் எங்கள் மருமகளை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்ல, சரிதான் என்றான் சூர்யா. பத்மா தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் கிளப்பி கொண்டு சென்றவர், நாங்கள் கிளம்புறோண்டா, மறக்காமல் ஒரு டைம் டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நாங்கள் நாளைக்கு நைட் ரிட்டன் வந்துடுவோம் என்று சொல்லவும் சரி என்றான் சூர்யா. தாரகை, ஜாக்கிரதையா இருடா, வரோம் என்று சொல்ல, சரிங்க அத்தை போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள். அவர்கள் அங்கிருந்து செல்லவும் தாரகையும் சூர்யாவும் வீட்டுக்குள் வர சூர்யா அவளை தன் கையில் அள்ளி கொண்டான். தாரகை அவன் கழுத்தை இறுக்கமாக கோர்த்து கொண்டவள், என்ன சாருக்கு ரொம்ப ஹாப்பியா என்று கேட்கவும் அவளது கழுத்து வளைவில் அழுத்தமாக முத்தமிட்டவன், ரொம்படி தாரா குட்டி என்று சொல்லவும் தாரகை அவனது கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டாள். அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து தன் மடியிலேயே வைத்து கொண்டவன், சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் தாருமா என்று சூர்யா கேட்க, எனக்கு சூர்யா தான் வேணும் என்று சொல்லவும், அதான் உன்கிட்ட எப்பயோ என்ன கொடுத்துட்டேனே, வேற என்ன வேணும் என்று சூர்யா கேட்கவும், வேற என்று யோசித்த தாரகை, சூர்யா தான் வேணும் என்றாள். சூர்யா தாரகையை பார்த்து புன்னகைத்தவன், லவ் யூ தாரா என்று சொல்லவும், லவ் யூ டு சூர்யா என்றாள் தாரகை. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.